ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு ஹேர் க்ரோத் ஆயில் மேக்கிங் பார்ப்போம். ஃபஸ்ட்டு செம்பருத்தி பூ எடுத்துக்கணும், க்ளீன் பண்ணி. செம்பருத்தி இலை கொஞ்சம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மருதாணி இலை, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, இதெல்லாம் எடுத்துக்கோங்க. நான் எல்லாமே செடியோடு காமிச்சிருக்கேன். அப்புறமா உங்களுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஆயிலில் போடும்போது எவ்வளோ போடுறேன் அப்படின்னு காட்டுறேன். இதெல்லாம் செடியோடு இருக்குது. இதை க்ளீன் பண்ணி ஒரு நாள் அலசிட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வானல் வச்சுக்கோங்க. என்கிட்ட இரும்பு கடாய் இல்லை, நான் நார்மல் கடாய் வச்சுருக்கேன். இரும்பு கடாய் இருக்கவங்க இரும்பு கடாய் வச்சுக்கோங்க. 1/2 லிட்டர் எண்ணெய், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றணும், அதுவும் நான் சொல்கிறேன். 1/2 லிட்டர் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே லைட் ஆன் பண்ணிவிட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு செம்பருத்தி எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு, 1/2 லிட்டருக்கு ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இது நான் உங்களுக்கு காட்டல, இது நான் காய வச்சு தான் எடுத்திருக்கேன். கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் முருங்கை இலை, மருதாணி இலை, அப்புறம் லாஸ்ட்டாக செம்பருத்தி. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இது எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றது நான் கடைசியில் காட்டுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். வேம்பாலை பட்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். வெள்ளை முடி இளநரைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும், கொஞ்சமாக. அதோட கலர் கூட நல்ல கலர் கொடுக்கும் இது யூஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் ஒரு 25 கிராம் எடுத்தால் போதும். இதெல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணும். அந்த 1/2 லிட்டரு எண்ணெய் ஊற்றிட்டு அது மேலே கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது இப்போ இலையில நின்றும். நமக்கு 1/2 லிட்டர் எண்ணெய்க்கும் கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் இது கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸ்லோவாகவே இருக்கட்டும், அடுப்பு ஃபாஸ்ட் ஆக்கக்கூடாது. நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் மெதுவாக கிளறி விடுங்க. எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்லோவாக கொஞ்சம் அடுப்பக்கிட்டே நின்று பார்த்துக்கோங்க. மெதுவாக பார்த்து செய்யுங்க. ஏன்னா தீயக்கூடாது, ஒரு பக்கமாக தீஞ்சிடக்கூடாது, ஸ்மெல்லு ஒரு மாதிரி வரும். மெதுவாக முறுன்னு வர அளவுக்கு வறுக்கணும். இதை பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வருது பாருங்கள். ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நடுவில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சாலும் கூட இருந்து ஸ்லோ ஃப்ளேமில் மெதுவாக தீயாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள், நல்ல கலர் வந்துருச்சு. இப்போ இது இன்னமுமே பிளாக் மாதிரி ஆகும். இப்போ ரெட்டாக இருக்கா, அந்த வேம்பாலம் பட்டையினால் இந்த ரெட்டு, செம்பருத்தி பூவும் வேம்பாலம் பட்டையும் போட்டதுனால ரெட்டாக இருக்குது. அப்படியே பிளாக்காக மாறிக்கிட்டே இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் பிளாக் டார்க் ஆகும். இன்னும் இந்த மாதிரி ஈவனாக எல்லாம் வர மாதிரி போட்டுக்கோங்க. இது நல்லா வருதா? இப்படி பக்கத்துலேயே இருந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, ஏன்னா ஒரு சைடாக தீஞ்சிரும். இது இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு இலை, எதனா ஒரு இலை எடுத்து நீங்கள் இப்படி விரலில் நசுக்கி பார்த்தீங்கன்னா ஒட்டியே அப்படியே மாவு மாதிரி தூளாயிரும். இந்த அளவுக்கு ஆகுதுன்னா அப்போ தான் ஆயில் ரெடின்னு அர்த்தம். இந்த அளவுக்கு நல்லா ஆகிற வரைக்கும் இது பண்ணிக்கோங்க. பிசு பிசுன்னு இல்லாமல், தண்ணி இல்லாமல், இந்த மாதிரி முறுன்னு உடையணும் இலை. அந்த அளவுக்கு நல்லா பண்ணிட்டீங்கன்னா இப்படி சமமாக ஆயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது 1 டே ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. நான் நைட்டில் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டே நைட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு நாள் ஃபுல்லாக நான் அப்படியே விட்டுட்டேன். நம்ம வைக்கும்போது இருந்த கலரோடு இப்போ நல்லா டார்க்காக உறிஞ்சிருக்கும்.
அப்புறம் இப்படி லைட்டாக வடிகட்டிக்கோங்க எடுத்து இந்த ஆயிலெல்லாம் இப்படி ஒதுக்கி விட்டிங்கன்னா வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைடை ஃபுல்லாக அப்படி ஆக்கிட்டு நடுவில் குழியாக இருக்க பாத்திரத்தில் வச்சு இப்படி வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஆயில் ஃபுல்லாக உங்களுக்கு கீழே வந்துடும். இப்போ எனக்கு ஃபுல்லாக இப்படி 1/2 லிட்டர் பாட்டில் நம்ம எடுத்தோம்ல, அந்த 1/2 லிட்டர் பாட்டிலில் இவ்வளோ தூரம் கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா ஊற்றின ஆயில் போக இவ்வளோ தூரம் எனக்கு போயிருக்கு. இவ்வளோ ஆயில் தான் கிடச்சிருக்கு எனக்கு, 1/2 லிட்டருக்கு இவ்வளோ ஆயில் கிடச்சிருக்கு. இப்போ மெயினாக ஒரு இன்க்ரீடியன்ட் சொன்னேன்ல, அது பார்ப்போம். ஆலோவேராவை இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிவிட்டு உள்ளே வெந்தயத்தை வச்சு ஒரு நாள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி பார்த்தாலும் 2 நாள் கணக்கு வரும். 2 நாள் நீங்கள் விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக முளப்பு வந்துடும் இல்லை. இதுதான் இந்த மாதிரி நல்லா முளப்பு வந்துடும். முளப்பு வந்ததுக்கப்புறமேட்டு இதை நல்லா கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அப்படியே டைரெக்டாக ஆயிலில் சேர்த்துக்கலாம். நான் உங்களுக்கு ஆயில் பண்ணும்போது காமிச்சேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லோரும் வெந்தயம் ஆலோவேரா சேர்ப்பாங்க, ஆனால் ஆலோவேரா கட் பண்ணி இப்படி சேர்க்கணும். இது ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். தேங்க்யூ.